ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து ஸ்லோவேனியா ட்ரிப்போட டே 3 வீடியோ தாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போகிறீங்க. டே 3யும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு தான் வந்து போயிருந்தோம். இந்த வாட்டர் ஃபால்ஸோட நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா சவிகா வாட்டர் ஃபால்ஸ். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கே ஸ்லோவேனியா சுற்றி ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வாட்டர் ஃபால்ஸு, லேக்கு இந்த மாதிரி தாங்க நிறையா வந்து இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெக்கிங் பண்ணி தான் வந்து போயிருந்தோம். நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு மேலே போகிறதுக்கு மட்டும். இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு நம்ம மேலே போய் பார்க்குறதுக்கு வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. நேற்று வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போயிருந்தோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவும் கிடையாது. இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு மேலே போய் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் வந்து மேலே போய் பார்க்குற மாதிரி இருந்தது. நாங்கள் வந்து டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10 o'clock இருக்கும் நாங்கள் வரும்போது. இப்போ சம்மர் டைம்னால நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா நல்லா கூட்டம் வந்து அதிகமாக தான் இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும்போது ஒரு 8:30 இருக்கும். லஞ்சும் பார்த்திங்கன்னா நாங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி என்ன லஞ்சு செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோன்னு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தான் வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னொரு லேக்குக்கு தாங்க வந்து போயிருந்தோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா போட்டிங் வந்து போயிருந்தோம். அந்த லேக்கும் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய லேக்காக இருந்தது. அந்த வாட்டர் ஃபால்ஸோட சவுண்டோடையே அப்படியே தாங்க நான் வீடியோ எடுத்திருந்தேன். அதனால தான் நான் வந்து வாய்ஸ் ஓவர் எதுவும் கொடுக்கல. அப்படியே அந்த சவுண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்குறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த தண்ணி வர்ற சவுண்டு அந்த இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லா இருந்தது. அதனால தான் சரி அப்படியே வீடியோ எடுத்திருந்தேன். இப்போ என்ட்ரி டிக்கெட் வாங்கியாச்சுங்க. மேலே போயிட்டு அந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூ பார்க்க தான் இப்போ வந்து மேலே வந்து நடந்து போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி ஸ்டெப்ஸாக தான் வந்து இருந்தது. நம்ம நடந்து போகிற பாதை எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வியூ பாயிண்ட் தாங்க வாட்டர் ஃபால்ஸ் வந்து. நாங்கள் நேற்று வந்து போயிருந்த அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா 2 வியூ பாயிண்ட் இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே வியூ பாயிண்ட் தான். ஒரு வழியாக வந்து நாங்கள் மேலே ஏறி வந்துட்டோம். இப்போ அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு இந்த வாட்டர் ஃபால்ஸுமே பார்த்திங்கன்னா அப்படி நேச்சுரல் சவுண்டோடு தான் எடுத்திருக்கேன். அந்த நேச்சுரல் சவுண்டோட அந்த வாட்டர் ஃபால்ஸ் வியூ வந்து பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலே வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு பசங்களும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. இப்போ டைமும் பார்த்திங்கன்னா 12:30 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வாட்டர் ஃபால்ஸ் முடிச்சுட்டு அடுத்து வந்து இன்னொரு லேக்குக்கு தாங்க வந்து போயிருந்தோம். அங்கேயும் பார்த்திங்கன்னா போட்டிங்க்கு வந்து புக் பண்ணியிருந்தோம். அதனால் வந்து லேக்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம். இது தாங்க அந்த லேக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பெரிய லேக்குங்க இதுவும். சரி டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கு தான் வந்து போட்டிங் வந்து புக் பண்ணியிருந்தோம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து லஞ்ச் சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் சாப்பிட தான் இப்போ வந்துட்டோம். என்ன எடுத்துகிட்டு வந்திருந்தோன்னு பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பார்க் மாதிரி வந்து இருந்தது. அந்த லேக்குக்கு பக்கத்துலேயே வந்து நிறைய இந்த மாதிரி சேர் எல்லாமே இருந்ததா. அதனால் அங்கேயே உட்காந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு பசங்களும் வந்து கொஞ்சம் நேரம் அந்த ஊஞ்சல் எல்லாமே இருந்தது அங்கே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஏன்னா போட்டிங்க்கு வந்து டைம் இருந்தது. அதனால் கொஞ்சம் நேரம் வந்து இங்கே விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க.
போட்டிங்க்கு வந்து வந்துட்டோங்க. பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து 3 போட்டு வந்து தனித்தனியாக வந்து எடுத்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன போட்டாக தான் இருந்தது. அதனால் 3 போட்டு வந்து எடுத்திருந்தோம். நம்மளே வந்து இதுவும் பார்த்திங்கன்னா செல்ஃபாக வந்து போட் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் வந்து எடுத்திருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லா காற்று வேறு அடிச்சிட்டு இருந்தது. அதனால் ரொம்ப வந்து உள்ளெல்லாம் போகாதீங்க, காற்றெல்லாம் வந்து ரொம்ப அடிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தண்ணியோட ஃப்ளோவும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு. அதனால் ரொம்ப உள்ளெல்லாம் போகாதீங்க, சும்மா முன்னாடியே வந்துட்டு போட் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்கள் ரொம்ப வந்து உள்ளெல்லாம் வந்து போகல, சும்மா முன்னாடியே தான் வந்து போட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கும் டைமிங் எவ்வளோ நேரம்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் இது போட் பண்ணி முடிக்கிறதுக்கே டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 கிட்ட ஆயிடுச்சு. இது முடிச்சுட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.